எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்குங்க. தீபாவளினா நம்ம ஊரில் இல்லைன்னா இட்லி, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு இதுதான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வைக்கிற மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். It's for you, it's all for you. Come on, 있으면 안 되는 걸까? 왜 그런 거야? 아무래도 지금이 들어도 상관없는데 மட்டன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட்டுக்கறி தான் மெயினாக நம்ம சாப்பிடுவோம். இந்த ஊரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனுங்கிறதே வந்து பெரிய லேம் தான் சொல்கிறாங்க. ஸோ செம்மறி ஆடு மட்டும் தான் கிடைக்குது. ஒன்று பெரிய லேம் வந்து மட்டன்பாங்க, அது குட்டியை சாப்பிட்டா வந்து லேம்பாங்க. இந்த கடையில் நம்ம வீனாஸ் கேஷன் கேரியில் வந்து உங்களுக்கு நம்ம ஊர் ஆடு பங்கு இறைச்சியாக அப்படி கொடுக்குறாங்க. இப்படி வந்து நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி அப்படியே விற்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த தீபாவளிக்கு நம்ம அதே மாதிரி வந்து இட்லியோட சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஒரு மட்டன் குருமா மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஸ்டைலில் வைக்கிறேன். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கன்னா கறி நல்லா சரியாக இருக்குது. கலரும் வந்து நல்ல இந்த ஊர் லேம்னா கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்கிஷாக இருக்குது, கொஞ்சம் ரெட்டிஷ் டைப்பில் இருக்குது. நல்லா இதெல்லாம் பாருங்கள், கொழுப்புலாம் இப்படி இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா குக்கரில் போட்டு கொஞ்சம் எலும்பாக இருக்கிறதுனால அங்கே குத்துது கொஞ்சம். ஆனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த பெரிய குக்கரில் போட்டுட்டு இன்றைக்கி வந்து 2 கிலோ ஏன் வாங்கியிருக்கோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். அதனால் இந்த 2 கிலோ. ஸோ 2 கிலோ இது மட்டன் போட்டாச்சு. நிறைய மசாலாலாம் போடல, நிறைய இதெல்லாம் போடல, இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சோண்டு உப்பு டேஸ்ட்டுக்கு. இது ஃபஸ்ட் அப்புறமா நம்ம சூப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனைக்காக. இங்கெல்லாம் நம்ம அங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போடுவோம். இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து இதுதான் ஆயிடுச்சு எங்கள் லைஃபாக. இங்கே ரெகுலராக நம்ம இந்த மாதிரி போய் வெளியில் வாங்கிட்டு அப்படியே தான் போடுறது. இது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 5 விசில் நல்லா விட போகிறோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்கியெல்லாம் என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஏற்கனவே வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டேன், அப்புறமா தக்காளி வெட்டிடுவேன் அதுக்குள்ளார. இந்த குக்கரில் இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா குயிக்காக ஒரு குருமா மாதிரி ஒரு குழம்பு வச்சிடலாம். ஸோ எப்படின்னா தீபாவளினாலே காலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிலாம் குளிச்சுட்டு திருப்பி வரும்போது மட்டன் குழம்பும் இட்லியும் சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியல, குளிர் பயங்கரமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு இட்லியை குழம்பு ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது இது குக்கரில். ஸோ அந்த டைமில் வந்து நல்லெண்ணெய் போட்டு இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் போட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ என்னென்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடுறது தான் ஒன்றும் இல்லை. பட்டை, கிராம்பு இதெல்லாம் 3 கிராம்பு, 3 கிராம் இல்லை கிராம்பு எல்லாம், கிராம்பு, பட்டை, அப்புறம் வந்து ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தான் ஒரு வாசனைக்கு தான் போடுவேன். நான் நிறைய போட மாட்டேன், இல்லைன்னா ஓவர் பவரிங் ஆகிடும். அதனால் அது ஓவர் பவரிங்காக ஆகிறதுனால நான் போடுறதில்ல. இந்த பாருங்க செக்கெண்ணெய் தான் போட்டோம், சமையல் செக்கெண்ணெய்னு. ஆஹா, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், பெரிய வெங்காயம். ஏன்னா 2 கிலோ கறி, அதுக்கு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். அது நல்ல பெரிய பெரிய வெங்காயம். இது மெயினாக வெங்காயத்தில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் நான் பார்த்தது, அந்த ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டே. ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுருவோம், அதை நல்லா வதங்கி அது வந்து ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் அடுத்த இதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான சமையல் இது. பட் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பண்ணுறதுனால கொஞ்சம் லெங்க்த்தியாக தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்று. நம்ம வாங்கினோம் முன்னாடி ப்ரீத்தி இருந்தது. ப்ரீத்தி ஒன்று வாங்கி நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை, இங்கே லோக்கலாக வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று முன்னாடி என்ன வச்சுருந்தோம், Panasonic இருந்துச்சு. Panasonic ரொம்ப ஓல்டு பட் 16 இயர்ஸ் ஓல்டு. அத கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த அல்ட்ரா வந்து மெட்டாமிக்ஸ் நல்லா இருக்கு. இப்போ வந்து இப்போ ரீசன்ட் ஸ்டைலாவும் இருக்கு, அமேசிங்கா அரைக்குது, நல்லா அரைக்குது இல்ல, நல்லா அப்படியே பேஸ்டா சூப்பரா இருக்கும்போது தேங்காய் கொஞ்சம் அரைச்சு வச்சுக்கிட்டா எல்லாம் டக்குன்னு அது வரும்போது உடனே போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, தேங்காய், சோம்பு, அப்புறம் என்ன போடணும்? தேங்காய், சோம்பு, மல்லித்தூள் இது மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது ரெடி ஆகிடும். சான்ஸ் நம்ம ஊரில் மோர் ஃப்ரெஷ் கிடைக்கிறதுனால நம்ம இங்கேயும் கிடைக்குது ஃப்ரெஷ். நம்ம எங்கே போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிருக்கு. பட் இது இன்னும் நல்லாவே இருக்குல்ல, நமக்கு ஈஸியாகவும் இருக்குல்ல, ஈஸியாக இருக்குது. இட்ஸ் லைக் ஃப்ரெஷ். இது ஒரு முடி வருமா பாரு, இங்கே வா. நம்ம போதுமா குருமா மாதிரி பண்ணுறதுக்கு பாரு, ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் போட்டு
கொஞ்சோண்டு 1.5 கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் அப்போ மசாலா இது பண்ணும்போது எனக்கு தேவை கொஞ்சம். அப்புறம் வந்து இது வந்து எப்பயும் கம்மியாக போடுங்க, இல்லைன்னா ரொம்ப இனிப்பாக போயிடும். என்னவா போயிடும்? இனிப்பாக போயிடும். ரொம்ப கம்மியாக போடாதீங்க. அதுக்கு இது போடலாம்ல? இன்னும் 2 போடுங்க. 2 போட்டால் ரொம்ப குட்டி ஸ்பூன் அது. சரி, ஓகே. ஒரு போதும், இதுக்கு மேலே போட மாட்டோம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் கூட இல்லை. போதும், இது இப்போ போயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன போட்டுட்டே இருந்தால் அவ்வளோதான். அப்புறம் ரொம்ப இதாகிடும். சரி 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 அது போதும். சரியா? லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ரெடியா? லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்குவா? வேணாமா? மசாலா போடலையா? எந்த மசாலா? அது அங்கே தானே போட்டுருவேன். ஓகே, இதுலேயும் கொஞ்சம் மீட் மசாலா இங்கேயே போட்டுக்குவோமா? அதுலேயே தனியாக போட்டு வதக்குவோம். அதுக்கு தான் அங்கே வதக்க போகிறீங்களா? ஓகே, அதன் போட்டு இங்கே கொஞ்சோன்னு போடுறேன். டேஸ்ட் இந்த அங்கேயே இருக்குது ஸ்பூனு. இது வந்து மட்டன் மசாலான்னு வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. I think she's done it. இன்னும் கொஞ்சம் மயமாக வேணுமா? நல்லா இருக்கு. கொஞ்சம் திப்பையாக இருக்குது. கரெக்டாக இருக்கு. ஷூரா? சரிங்க, இது அழகாக வதங்கிடுச்சு. நல்லா இது ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது மசாலா போட்டுடுறீங்களா? நான் போட்டுறேன். ஸோ அவங்க அந்த கோயம்புத்தூர் மசாலா கொடுத்தது வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கிறோம் ஒரு டேஸ்ட்காக. போதுமா அது? ஏன்னா உரப்பு ஜாஸ்தினா எல்லாருக்கும் எகிரிடும். சரியா? இப்போ என்ன போட்டிங்கன்னு சொல்லிடுறேன். மேடம் ரொம்ப நேரமாக ஒரு மண்ணாந்த வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பட்டனை போடவே இல்லை. இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இதுக்கு நடுவில் நான் என்ன போட்டேன்னா, இது என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சோண்டு மட்டன் மசாலாவும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அது இதாகிட்டு இருக்கு. மட்டன் குழம்பு மசாலா. ஆமாம். உரப்பு மட்டும் எப்படி இருக்கு அது நீங்கள் இப்போ தெரியாது. நீங்கள் மட்டன் போட்டதுக்கு அப்புறம் பார்க்கணும். இருக்குது, உரப்பு இருக்குது. இதுக்கப்புறம் அதில் போட வேண்டாம். சரியா? போடலாம்ல? இப்போ தக்காளி நெக்ஸ்ட்டு. தக்காளி போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். என்னென்னா இது மெயின் ரிச்சுவல் என்னென்னா மஸ்ட் டூ மாதிரி ஆயிடுச்சு. பட்டாசு வெடிக்கிறோம், இன்னும் புது ட்ரெஸ் போடுறோம், சாமி கும்பிட்றோம், இட்லி சுடுறோம், குறும்பாட்டு கறி குழம்பு வைக்கிறோம், இட்லியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றோம், சாலமன் பாப்பையோட பட்டிமன்றம் பார்க்குறோம். அது மட்டும் பார்க்கல, அவர் இன்னும் பட்டிமன்றம் இன்னும் பண்ணிட்டு. அது எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைகள் ஞாபகம் இருக்கே. அவர் சொல்றது கரெக்ட் தான் ஐயா. அவர் சூப்பரா பேசுவாரு. பட் மூவ்ட் ஆன் ஜெனரேஷன். அந்த பக்கம் அங்க வையா அப்படிம்பாரு. நம்மள நான்லாம் வந்து 90s கிட்லாம் சொல்ல முடியாது. நீங்க 90s கிட்டா? நான் ஒரு கொஞ்சம் 20 இயர்ஸ் முன்னாடி பிறந்துட்டேன். 70s கிட்னு வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் இப்போ வர எல்லாமே எல்லா படங்கள்லையும் பார்த்தோன்னா 1975 தான் காமிக்கிறாங்க. நான் பிறந்த இயர். இதுவாகட்டும், ஜிகிருதண்டா ஆகட்டும், அப்புறம் வந்து இன்னொன்று என்ன பொண்ணுன்னு பார்த்தோமே, இது சூர்யா படம். எஸ்.ஜே. சூர்யாவும் விஷாலோட ஒரு படம் பார்த்தோமே. என்னது? தட் மூவி. என்ன மூவி பேர்? பேர் மறந்துட்டியா? இது மார்க் ஆண்டனி. கரெக்ட். அது ரெண்டுமே பார்த்தோன்னா 1975 தான் எடுத்திருக்காங்க. ஸோ நான் பிறந்த அந்த இயர் வந்து எவ்வளோ மகத்துவமான இயர்னு நீ பார்த்துக்கோ. அந்த டைமில் லெஜெண்ட்ஸ் பிறந்திருக்காங்க. அதில் நானும். இப்போ வந்து இது மல்லித்தூள். நீங்கள் ஏற்கனவே மல்லித்தூள் இதில் போட்டிருக்கீங்க. அதில் அங்கே வந்து எதில் போட்டிருக்கேன்? அதில் போட்டிருக்கேன். அதில் போட்டிங்க ஏற்கனவே? 1.5 தான் போட்டேன். அதில் 1.5 தான். இங்கே 2 போட்டுக்கா, கம்மி பண்ணுங்க. ஏற்கனவே போட்டிங்க. 1.5 போட்டால் 1.5 இங்கே போடணும். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இது போட்டுக்கிறேன், மிளகா பொடி. கொஞ்சோண்டு ஏற்கனவே அந்த காரம் போட்டிருக்கீங்கம்மா. லைட்டாக மசாலாலாம் போட்டாச்சு. போட்டுட்டு இந்தமாதிரி ஃபுல்லாக கிண்டியாச்சு. அதுக்காக இப்போ மட்டன் ரெடியாக வந்துடும். இது கொஞ்சம் ஆனோடனே அப்படியே மட்டனை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா இந்த மசாலாவோட நல்லா மட்டனும் நல்லா சேர்ந்து சரியாயிடும். இந்த மட்டன் இது முடிஞ்சிச்சு, நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் போடணும்.
மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். சூடாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த மட்டனெல்லாம் அப்படி அதில் போய் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சூப்போடு எடுத்து போடணும். கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு மட்டன் எடுத்து போட்டுருவோம். இப்போ குழம்பை நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்குள்ளார வந்து லைட்டாக அந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் பண்ணுறேன். ஸோ தட் கொஞ்சம் சார்ந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம். வந்து தேங்காய் ஃபைனலில் தேங்காய் போட்டுற வேண்டியதுதான். எனக்கு இன்னும் என்னமோ அறப்படாத மாதிரி இருக்குது தேங்காய். பரவாயில்லையா அது? சரி சரி, பார்த்தா அப்படி தோணுச்சு எனக்கு. நல்லா வந்துருக்கு. அப்பா இப்போ வந்துச்சு. போன டைமில் எடுக்கும்போது வேகவே இல்லை. சூப்பராக வந்துருக்கு. இது டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா, ரொம்ப நல்லா டேஸ்ட். ஸோ மக்களே, அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு 3 குடும்பங்கள் ஒன்றா சாப்பிட்றது தான் செஞ்சேன். அது அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சாப்பிட வேண்டியது. It's for you, it's all for you. 가만히 있으면 안 되는 걸까? 왜 그런 거야? I'm okay just the way I am. I'm okay with what I do. 지금이 들어도 상관없는데. ஆமாம், சுந்தராஜோ ஆகா. எல்லாரும் இங்கே உட்காருங்க, இங்கே போகக்கூடாது. அவளுக்கு மட்டன் போடாதா? சாப்பிட மாட்டா? மட்டன் சாப்பிட மாட்டேன் நீ? சூப்பர். டேய், எப்படிடா இருக்கு? ஏன்டா அரை மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பெண்ணு சாப்பிட்டுட்டு இருக்க. Thank you. I've been waiting on meat all day. Some more meat? Hey, some more meat? Yes, please. உரப்பு இருக்கா? All my honest. It's good. I'm with this. It's for you, it's all for you. 가만히 있으면 안 되는 걸까? 왜 그런 거야? I'm okay just the way I am. I'm okay with what I do. 지금이 들어도 상관없는데.